தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பீகாரில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் 68.52% வாக்குகள் பதிவானதாக தகவல். சீல் வைக்கப்பட்ட வாக்குப்பெட்டிகள் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு பலத்த பாதுகாப்பு. பீகார் மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்றப் போவது யார்? வரும் 14ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. பீகாரில் மீண்டும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும். டைம்ஸ் நவ், மேட்ரஸ், பீப்பிள் இன்சைட் உள்ளிட்ட நிறுவனங்கள் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவல். பீகார் மாநில தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் இந்திய கூட்டணிக்கு பின்னடைவு. 100க்கும் குறைவான இடங்களை கிடைக்கும் என அனைத்து கருத்து கணிப்பிலும் தகவல். பீகார் மாநிலத்தை மாற்றி காட்டுவோம் என சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கிய பிரசாந்த் கிஷோர் கட்சிக்கு 0 கிடைக்கும் என கருத்து கணிப்பில் தகவல். 1 முதல் 2 இடம் வரை கிடைக்கலாம் என ஒரு சில நிறுவனங்கள் கணிப்பு. சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்தை தடுப்பதே நம் முன்பு உள்ள ஆகப்பெரும் கடமை. மக்களாட்சியின் வாக்குரிமையை பறிக்கும் SIR ஒரு பேராபத்து என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. SIR குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். காங்கிரஸ் ஆட்சியின் போது SIR குறித்த நடவடிக்கை திமுகவினருக்கு தெரியாதா எனவும் கேள்வி. 10 முறை 2000 the year 2000க்கு முன்னாடி 10 முறை நடந்திருக்கு. 2000ல இருந்து ஆரம்பிச்சு 2004ல 3 முறை நடந்திருக்கு. அதெல்லாம் SIR இல்லீங்களா? அப்போ அந்த SIRலாம் நடந்த போது காங்கிரஸோட தோழமை கட்சியா பல கட்டங்கள்ல மத்திய அரசிலும் பங்கேற்று இருக்கக்கூடிய DMK இப்ப ஏதோ BJP SIRக்கு எதிராக திமுக தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் 2 வாரத்தில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. வாக்காளர் சிறப்பு திருத்தம் தொடர்பான மனுக்களின் நகல்களை தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு வழக்கறிஞருக்கு வழங்கவும் உத்தரவு. தமிழ்நாடு உள்ளிட்ட 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தொடரலாம். SIRக்கு தடை கோரி திமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு முழுவதும் SIRக்கு எதிராக திமுக கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம். மத்திய அரசின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் பொறுப்பேற்க வேண்டும். SIRக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் குற்றச்சாட்டு. ஒரே வாரத்தில் 25% வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. பாஜகவின் செயல் திட்டத்தை விட தற்போது செயல்படுத்துவது RSSின் செயல் திட்டம் எனவும் விமர்சனம். SIR நடவடிக்கைக்கு எடப்பாடி பழனிசாமி பல்லக்கு தூக்குவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சனம். 75 லட்சம் வாக்காளர்களை நீக்கிவிட வேண்டும் என கங்கணம் கட்டிக்கொண்டு பாஜக செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. 75 லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு மத்திய அரசும் அதற்கு கையாக எடுபடியாக இருக்கக்கூடிய மத்திய தேர்தல் ஆணையமும் செயல்படுகிறது. இந்த அடிமைத்தனத்துக்கு நடைபாடு தாவேக தலைவர் விஜய்க்கு எவ்வளவு அழுத்தம் இருந்தால் முதலமைச்சரை பார்த்து அங்கிள் என சொல்லியிருப்பார். SIRக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் வைகோ கடும் தாக்கு. முதலமைச்சரை பார்த்து
என்ன தடித்தனம் இருந்தால், என்ன மன அழுத்தம் இருந்தால், என்ன அகம்பாவம் இருந்தால் ஆங்கர் என்று தொடர்ந்து சொல்லிவிட்டு அடுத்த நாம் தான் இந்தியாவிலேயே எஸ்ஐஆரை ஆதரித்து வழக்கு தாக்கல் செய்த ஒரே கட்சி அதிமுக தான் என அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. வழக்கு போட்டு பாஜகவுக்கு இபிஎஸ் ராஜ விசுவாசத்தை காட்டுவது வெட்கக்கேடு எனவும் காட்டம். விருதுநகர் ராஜபாளையம் அருகே கோவில் காவலாளிகள் 2 பேர் கொலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். கோவில் முதல் காவலர் குடியிருப்பு வரை எங்குமே பாதுகாப்பு இல்லாத சூழல் தமிழகத்தில் நிலவுவதாகவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதாளத்திற்கு கொண்டு சென்றதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் பொறுப்பு. காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட விடாமல் முடக்கி மக்கள் உயிரோடு விளையாடுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நாளைக்கு 100 பொய் சொல்லவில்லை எனில் தூக்கம் வராது என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி விமர்சனம். குண்டுவெடிப்பு நடந்த இடத்திற்கு உள்துறை அமைச்சர் 20 நிமிடங்களில் சென்றது எப்படி எனவும் கேள்வி. இன்றைக்கு மக்கள் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள். வெடிகுண்டு நடைபெற்ற 20 நிமிடத்துக்கெல்லாம் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அங்கே எப்படி சென்றார்? அமித்ஷா அவர்கள் 20 நிமிடத்துக்கெல்லாம் அந்த ஸ்பாட்டுக்கு எப்படி போனார்? உள்துறை அமைச்சருக்கு வேலையே கிடையாதா? எப்படி போய் அங்கே பார்த்தார்? இதையெல்லாம் இந்த சந்தேகமான கேள்விகள். அதிமுக பாஜகவின் இணக்கமான கூட்டணி உறவை திமுகவை பொறுத்து கொள்ள முடியவில்லை. முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சனம். நம்ப மாட்டாங்க. உங்களுக்கு என்ன தெரியுமா, பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நல்ல இணக்கமான பயணத்தை, அரசியல் பயணத்தை உங்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது. கடல் வற்றினால் கருவாடு தின்னலாம் என கொக்கு போல காத்திருக்கிறார் டிடிவி தினகரன். கடலும் வற்றாது டிடிவியால் கருவாடும் தின்ன முடியாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் காட்டம். டைட்டிலை மாத்துங்க, சப்ஜெக்டை மாத்துங்க, உங்களுடைய டைலாக்கை மாத்துங்க, மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய முடிகிறதா என்று சிந்திங்க. இப்ப கடலூர் மாவட்டம் கீழ் அருங்குணம் ஊராட்சி மன்ற தலைவர் சுபாஷ் படுகொலை வழக்கு. வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட வழக்கறிஞர் உட்பட 10 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட நீதிபதி சரஸ்வதி தீர்ப்பு.